முத்து மீனா வேற இங்கதான் இருக்காங்க. அவங்க முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டா என் கதை மொத்தமா முடிஞ்சிடும். மனோஜ் வேற இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நீ எல்லாம் வந்து செய்யறது பாரு. சரி, இப்ப என்ன பண்ண போற? கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க இருந்து போகவும் முடியாது. அந்த அம்மா கண்டிப்பா என்கிட்ட பேச வரும். அப்படி என்கிட்ட பேச வரும்போது நீ ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து என்ன கூட்டிட்டு போயிடு. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். இருங்க, அதை வந்துடுறேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்துக்க. அப்புறம் ஏசி ஏஜென்ட் ஒருத்தர் வந்து உன்னை பாப்பாரு. அவர்கிட்ட சொல்லிருக்கேன், எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வை. கல்யாணி சேகர் வைஃப் தானே? தெரியுதா? நான் கமலா. மறந்துட்டியா? ரோஹிணி, ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் பேசணும், வா. என்னம்மா, அந்த பொண்ணு தானா? ஆமாங்க, செத்து போன சேகரோட வைஃப் தாங்க இந்த கல்யாணி. வந்த பொண்ணு ரோஹிணின்னு கூப்பிட்டா. ஒருவேளை அது வேற பொண்ணா இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், கல்யாணி தாங்க. அவ வீட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கங்க. சரி, என்னவோ, நான் முருகன்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். இதை வச்சிரு. ஐயோ, சாரி, கவனிக்காம வந்துட்டேன். பரவாயில்லக்கா. நீங்க பொண்ணு சைடா மாப்பிள்ளை சைடா? ரெண்டு பேர் சைடும் தான். பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஏய், அந்த லேடி வேற மீனா கிட்ட பேசிட்டு இருக்கு. ஏதாவது சொல்லி தொலைக்க போகுது. நீ போய் ஏதாவது சொல்லி மீனா அங்கிருந்து அனுப்பு. என்னடி சொல்றது? ஏதாவது சொல்லு. ஓ, கல்யாண பொண்ணு பக்கத்துல பச்சை கலர் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு யாரு?